வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் ஒரு அனலைஸ் வச்சு ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கையோ இல்லை ஒரு கம்பெனியோ சூஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன மாதிரி அனலைசஸ்லாம் இருக்குது, அதில் எப்படி நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் எப்படி நம்ம அந்த கம்பெனியையோ அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸையோ அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் நியூ இன்வெஸ்டர் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நம்மளுக்கு ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 3 விதமான அனலைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக்கையோ பர்ஃபெக்டான கம்பெனியோ நம்ம சூஸ் பண்ண முடியும். என்ன இந்த 3 விதமான அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் அனலைசஸ், செகண்ட் ஒன் டெக்னிக்கல் அனலைசஸ், தேர்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் அனலைசஸ். ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1 to 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் கிடைக்கும், நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கு நம்ம எந்த அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கம்பெனியையும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக்கையும் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்மளுக்கு அனலைசஸ், அதாவது இந்த 3 அனலைசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ப்ராஃபிட்டபிலிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைசஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு டிசிஷனே ஃபண்டமெண்டல் அனலைசஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ஹோல் அனலைஸை இந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸில் ஒரு மார்க்கெட் ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசஸில் ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ், அதாவது ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஃபண்டமெண்டல் அனலைசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனியை ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் டெக்னிக்கல் அனலைசஸ், அதாவது செகண்ட் பாயிண்டான டெக்னிக்கல் அனலைசஸை பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி இதை அனலைஸ் பண்ணுவோம். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் டேட்டா அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ஸ்டாக்ஸ், இந்த வால்யூம், சேட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து அதை மேத்தமேட்டிக்கலாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஒரு கம்பெனி க்ரோயிங் பாத்தில் இருக்குதா, அதோட செக்யூரிட்டிஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா, அதோட அசட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த பெர்ஃபார்மிங் பாஸ்ட் டேட்டா என்ன, கரண்ட் டேட்டா என்ன, எத்தனை இயராக அவங்க கம்பெனி வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டையராக அந்த டெக்னிக்கல் அனலைசஸில் அவங்களோட பேஸை கவர் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் அனலைசஸில் என்ன பண்ணுறோம், மேலோட்டமாக அந்த கம்பெனி எப்படி அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டெக்னிக்கல் அனலைசஸில் என்டையராக நம்ம இன்டெப்த்தாக அவங்களோட அசட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். தேர்டு ஒன்னான குவான்டிடேட்டிவ் அனலைசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் ரேஷியோ, இந்த பிஇ ரேஷியோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கம்பெனியோட சிம்பிள் கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். இந்த இபிஎஸ் ரேஷியோ, பிஇ ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் அதை பார்த்துருங்க. என்ன தான் ஒரு கம்பெனியில் நம்ம குவான்டிடேட்டிவ் இபிஎஸ் ரேஷியோலாம் நம்ம பார்த்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அண்ட் டெக்னிக்கல் அனலைசஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த இபிஎஸ் பிஇ ரேஷியோ நம்ம பார்க்குறது மூலியமாக நம்ம ரிஸ்க்லேருந்து நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பார்த்தோமா, அடுத்து கொஞ்சம் டெக்னிக்கல் அனலைசஸ் பார்த்தோமா, சரி இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, ஒரு கம்பெனியை பற்றி ஒரு ஸ்டாக்கை பற்றி போதுமானது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது நல்லது தான். ஒரு 75 to 90% உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த குவான்டிடேட்டிவ் அனலைசஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், குவான்டிடேட்டிவ் 3 பண்ணீங்க அப்படின்னா
100% வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியாக தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா ஓவராலாக ஒரு கம்பெனியை பற்றியும் ஒரு மார்க்கெட் பற்றியும் ஒரு ஸ்டாக் பற்றியும் அந்த கம்பெனியோட இண்டிவிஜுவல் ஷேர்ஸை பற்றியும் நீங்கள் என்டையராக அலசி ஆராய்ஞ்சிடலாம் இந்த 3 அனலைஸ் நீங்கள் பண்ணாலே. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், குவான்டிடேட்டிவ் இந்த 3 அனலைஸும் பண்ணி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.